அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் பாகம் 53. நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இது பாகம் 8. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 11வது அத்தியாயம் 66வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறார். ஆக இவங்க எந்த ஒரு அநியாயக்காரர்களை அழித்தாலும் அதில் உள்ள நன்மக்களை அல்லாஹ் காப்பாற்றி விடுவான் என்பது ஏராளமான நபிமார்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. இவைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த சாலிஹ் நபி அவர்களுடைய அந்த சமூது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்ட விதத்தை பற்றி, அதிலிருந்து அதில் உள்ள சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பியவர்களையும் அவர்களுக்கு அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களையும் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை இந்த காணொலியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நமது கட்டளை வந்தபோது, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அவனுடைய அந்த அழிவுக்கான அறிகுறிகள் வந்தபோது, சாலிகையும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் நமது அருளால், எப்படி இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையால் தனிபெரும் அருளால் அன்றைய இழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றினோம். உமது இறைவன் வலிமையுள்ளவன், அப்படி காப்பாற்றுவதற்கு அவனுக்கு வலிமை இருக்கிறது என்று, அவன் மிகைத்தவனும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அநீதி இழைத்தவர்களை பெரும் சத்தம் தாக்கியது. ஒரே ஒரு சத்தம் தான், ஷாஹிதத்தன் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான். அப்படியே என்ன அப்படியே நரம்பு கட்டாயிடும் போல் இருக்கு. ஒரு சத்தத்தில் அப்படியே கட்டாயிருக்கும் போல் இருக்கு. அப்படி ஒரு வேதனை. சரியா? ஒரே ஒரு சத்தம் தான் அவர்கள் அழிவுக்குள்ளாங்க. அந்த சத்தம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களையும் பாதிக்கவில்லை. அதனால தான் அல்லாஹ் தனிபெரும் தனது அருளால் அவர்களை காப்பாற்றியதாக அல்லாஹ் இதில் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அநீதி இழைத்தவர்களை பெரும் சத்தம் தாக்கியது. காலை நேரத்தில் தமது வீடுகளில் அவர்கள் இறந்து கிடந்தார்கள். அதில் அவர்கள் வசிக்காதவர்களைப் போல ஆனார்கள். கவனத்தில் கொள்ளுங்கள், சமூது சமுதாயத்தினர் தமது இறைவனை மறுத்தார்கள். மேலும் கவனத்தில் கொள்ளுங்கள், சமூது சமுதாயத்தினர் இறை அருளை விட்டும் தூரமாகினார்கள் என்று 11வது அத்தியாயம் 66, 67, 68 ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நபிமார்களுடைய வரலாற்றில் நமக்கு ஏராளமான பாடங்களும் படிப்பினையும் இருக்குது. நமக்கு மட்டுமில்லை, இனி வர இருப்பவர்களுக்கும் யுக முடிவு நாள் வரைக்கும்